காதலங்கே தேடி பார்த்தேன் நூலகத்திலே கண்ணமயக்கும் பெண்களிங்கே உன்னை கண்டு நானும் விழுந்தேன் பெண்ணெல்லாம் பொய்யா என் மேல் காதல் இல்லையா நீ சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா அடி உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறதே ஆய் 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 நீ தான் என் காதல் என்று சொல்லவா ஆய் 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 உன மட்டும் நானும் மல்லி கொள்ளவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். அதே போல இன்றைய தினமும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் கலிஸ்டா. வணக்கம் கலிஸ்டா. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்களுமே தொடர்ச்சியாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு, வழமை போலவே இன்றைய நாளும் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பாடல்களையும் நாங்களும் தரதுக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. நாமும் நமக்கு ஒரு நலியா கலையுடையும் என்பது போல இந்த கலைகளோடு இசை சால பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் பல அங்கங்களிலே எங்களோடு பயணிப்பதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஆகவேதான் இசை ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கான மருத்துவமாகவே மாறிவிடுகிறது. பல நேரங்களிலே பல மனப்பிறழ்வுகளுக்கு உள்ளானவர்களுக்கு கூட இந்த இசை ஒரு அருமருந்தாக மாறிவிடுகிறது. மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு இசை மருந்தாகிறது. அதே போல குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பயணங்களை மேற்கொள்பவர்கள், சஞ்சலங்களில் இருப்போம், இப்படி மனம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இசை வருடி செல்கின்ற ஒரு மருந்தாகவே மாறிவிடுகிறது. ஆகவேதான் அன்று தொட்டு இன்று வரைக்கும்
இசைக்குரிய கௌரவம் குறையாமலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்க சொன்னது போல இன்றைய நாட்கள்ல அதிகமா எல்லாருமே சோங் கேட்பாங்க. அது ஏன்னு சொல்லி பாக்குற போது சந்தோஷமா இருந்தாலும் பாடலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போல யாராவது நாங்க பாக்குற போது சேடா இருந்தாலும் பாடலை கேட்டு இருப்பாங்க. எனக்கு பாடல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இசை என்றது ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடியதா இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை அண்ணா சொன்னது போல இசை சிகிச்சை என்றெல்லாம் பல சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் அந்த இசை அவ்வளவுக்கு ஒரு மனிதனையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதிலுமே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய நாட்டு கலைஞர்கள், எங்களுடைய வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அது போல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அண்மைய காலங்களில் எல்லாம் நாங்கள் பலவாறு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த மாற்று ஆற்றலுடைய குழந்தைகள் என்று சொல்லி அந்த சற்று ஏதோ ஒரு விதங்களிலே முழுமையான மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பல விடயங்கள் இல்லாத ஒரு மாற்று ஆற்றலுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை ஒரு மருந்தாக மாறி இருக்கிறது. அவர்கள் இசையை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இசைக்கான விளைவுகளை காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி மியூசிக் தெரப்பி என்று சொல்லி அப்படி எல்லாம் மருத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க அநேகமான எங்களுடைய பாடல்களிலே கலிஸ்டா கூடுதலாக இசைஞானி இளையராஜா நீங்காத இடம் பிடித்த பாடல்களை தந்தவராகவே இருக்கிறார், ஒரு இசை ஜாம்பவனாகவே இருக்கிறார். அண்மைய நாட்களில் எல்லாம் அவர் சிம்போனி இசையை புலம்பெயர் நாட்டவர்களுக்கு, ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு கூட ஏன் உலக மக்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சிம்போனி இசையை அழகாக வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த இசை அது எந்த மொழியில் பிரவாகம் எடுக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது முக்கியமல்ல, யார் யாரையெல்லாம் தொட்டு செல்கிறது, யார் யாருக்கெல்லாம் அது மருந்தாக அமைகிறது என்பதை பொறுத்து தான் அது மாறிவிடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் கூட நிச்சயமாக எங்களுடைய நேயர்களாகிய உங்களை இந்த மணி நேரம் முழுவதுமாக அணைத்து வைத்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாகவே இந்த மனதை மயக்கும் மணித்துளிகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்காக நாங்களும் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. சரி, பார்க்கலாம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு பயணிக்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களை நாங்கள் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். இன்று வழமை போல எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியிலே பல கலைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல இசைக்குழுக்கள் சார்பாக வருகின்றிருக்கின்றார்கள், பல கலைஞர்கள், பல பாடல்கள் என்று சொல்லி அநேகமானவர்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை தொட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இம்முறை புதிதாக ஒரு குழுவினர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். லாரா மியூசிக்கல் பேண்ட் என்கின்ற பெயரோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இசைக்கலைஞர்களை உங்களோடு அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலிலே இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றார் டேனியல் அமல்ராஜ் அவர்கள். அவரை நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் இசைக்கருவியோடு அமல் ராஜா டெரன்சோ இணைந்திருக்கின்றார். இவர்களோடு ரிதம் கிட்டாருக்காக லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டோபேட் வாத்திய கருவியோடு வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் கருணாகரன் சரண் மற்றும் இன்னும் கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் டிகுகுமார் மதுமேனன். இந்த கலைஞர்கள் அனைவரையுமே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்றைய நாட்களில் இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடகர்களாக அறிமுகமாக இருக்கிறார்கள். ராசேந்திரன் நிருத்திகன், தனுஜன், சிவானந்த சர்மா, சிவனுஜ சர்மா, சிவநாதன் துஷாந்த், இவர்களோடு இணைந்து அஜிந்திகா ராஜநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்ஷிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிசனா பாலச்சந்திரன் ஆகியோர்கள் தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அற்புதமாக அருமையாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களையும் பயணிக்க அழைத்து செல்கின்றோம். வாருங்கள், அற்புதமான மனதை மயக்கும் மணித்துளிகளோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். சில இசை, சில பாடல்கள் எங்கள் மனங்களிலே வீற்றிருப்பதற்கு எங்களுக்கு பிடித்த நடிகர்களும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். அந்த நடிகர்களுடைய திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய கதை பின்னல், அந்த கதையிலே இந்த பாடல் வருகின்ற இடம், இவை எல்லாமே அந்த பாடலை எங்கள் மனங்களிலே இருத்துவதற்கு ஒரு ஊடுகருவியாக அமைந்து விடுகிறது. சில நடிகர்களுக்கு சில திரைப்படங்கள் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக, அவர்களுடைய திரை காலத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற திரைப்படங்களாக அமைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் அந்த திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும் மக்கள் மனங்களிலே இருத்துவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணமாக அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் நிச்சயமாக இருப்பார். ஏனென்று சொன்னால், ஒரு திரைப்படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இசையை தூக்கி வைத்து விட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த படம் யாருக்குமே பிடிக்காது. உண்மையில் அண்மையில் வெளிவந்த கொட்டுக்காளி என்கின்ற ஒரு திரைப்படம் இசை இல்லாமலேயே யதார்த்தமான
சூழலினுடைய அந்த இயற்கையான இசையை கொண்டு, இசை என்பதை விட இயற்கையான ஒளிச்சத்தங்களோடு தான் அந்த கொட்டுக்காளி திரைப்படம் உருவாக்கப்பட்டது. பலரால் வரவேற்கப்பட்டது, அது ஒரு புது முயற்சி என்று பாராட்டப்பட்டது. ஆனாலும் பலருக்கு அந்த திரைப்படம் இசை இல்லாமல் உருவாக்கப்பட்டதால் அது ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி விமர்சனங்களை கூறியிருந்தார்கள். ஆகவே ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது இசையை நாங்கள் விலக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திரைப்படம் பலருக்கு பிடிக்க வாய்ப்பே இருக்காது. ஆகவேதான் இசையமைப்பாளர்கள் அந்த திரைப்படத்தினுடைய முதுகெலும்பாக பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலை தான் நாங்கள் அடுத்து உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும். வாருங்கள், இணைந்து கொண்டு பயணிக்கலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். உண்மையான காதலங்கே தேடி பார்த்தேன் உலகத்திலே, கண்ணமயக்கும் பெண்கள் இங்கே உன்னை கண்டு நானும் விழுந்தேன். பெண்ணெல்லாம் பொய்யா, என் மேல் காதல் இல்லையா? நீ சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா? அடி உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறதே. ஆய் 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 ஆய், நீ தான் என் காதல் என்று சொல்லவா? ஆய் 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 ஆய், உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது, நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது. நீ போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும், நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே. உன்னை மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் தாக்குமா? உன்னை நான் காணும் போது என் நெஞ்சம் உன்னை தான் தாக்குமா? பெண்ணே நாம் இருக்கும் போது இந்த இரவிலே ஒரு இனிமைதான், உன்னில் நாம் வந்து கொண்டாடு நேரம் அல்லவா? என்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் குஞ்சலாடும், உன்னை காதல் காட்சி வீச நெஞ்சம் நெஞ்சு கொள்ள மாறும். பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்க நெஞ்சத்தான் காதல் செய்திடவே. ஆய் 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 ஆய், நீ தான் என் காதல் என்று சொல்லவா? ஆய் 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 ஆய், உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது, நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது. நீ போனாலும் போக நீ என்னோடு வாழ. உன்னை மட்டும் நெஞ்சு நான் நினைத்திடவா? இந்த நினைவுகளால் நெஞ்சு நிரப்பிடவா? நினைத்து நினைச்சப்பட்டு மறந்து விட்டால் அந்த நெஞ்சத்தையும் கையில் கொடுத்துடவா? கதறுக நினைக்க காதலிக்க துடிக்க சுண்ணஞ்சு கைகளுக்குள் கட்டி நான் விழிக்க. வா பண்ணே விளையாடு இந்த மஞ்சள் மீது நீ குடியேறு. கதை கதையாக ஒரு முள்ளு முள்ளு மெத்தை மெத்தை மீது காட்ட நீ கற்றுக்கொண்ட வித்தை. அந்த எவள் மெத்தடுத்த பிள்ளை இல்லா முத்தை முத்த மொழி கொண்டு எழுப்பிட்டு பேசொத்தை. ஆய் 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 ஆய், நீ தான் என் காதல் என்று சொல்லவா? ஆய் 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 ஆய், உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது, நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது. நீ போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும், நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே. சில பாடல்கள் கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே சில நேரங்களிலே அந்த பாடல் எங்களுக்கு பிடிக்காத ஒரு தோரணையை உண்டு பண்ணிவிடும். ஆனால் கேட்க 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 அந்த பாடல் எம்மை விட்டு பிரிக்க முடியாத பாடலாக மாறிய சந்தர்ப்பங்கள் அநேகருக்கு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும், இந்த அனுபவம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். முதல் தடவை அந்த பாடலை கேட்கின்ற பொழுது பெரிதாக உங்களை ஈர்த்திருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பாடலை கேட்க கேட்க அந்த பாடல்களே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த பாடல் உங்கள் மனத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒரு பாடலாக அமைந்துவிடும். இது இசையமைப்பாளர்களுடைய ஒரு மாயமாக அமைந்து விடுகிறது என்று சொன்னால் அதனை மறக்க முடியாது. சில நேரங்களிலே உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் இயல்பாக திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அந்த பாடலை நீங்கள் மனப்பாடம், உங்களை அறியாமலேயே நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுவீர்கள்.
அந்த பாடல் திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது, அந்த பாடல் உங்கள் வாய்களிலே முணுமுணுக்கப்படுகின்ற பொழுது அந்த பாடல் இயல்பாகவே அந்த வரிகள் உங்களுக்குள்ளே பதிந்துவிடும், அந்த பாடல் பாடமாகிவிடும். இப்படி அருமையாக நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப கேட்கின்ற ஒரு பாடல் எப்படி மனங்களிலே பதிந்து விடுகிறது என்பதற்கு இந்த பாடல் நல்லதொரு உதாரணம். உன் பொன்மடியில் தூங்கினாள் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினாள் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாள் தானே. ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன் நினைவாள் நானே நான். கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினாள் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாள் தானே. ஏங்குகிறேன்
பாடலை சுயநலமாக ஒவ்வொரு காதலனும் காதலியும் தங்களுக்குரியவர்களுக்காகவே இந்த வரிகளை அவர்கள் விசிறி செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு கதைகளுக்கு சொந்தமாக அமைந்து விடுகிறது, ஒவ்வொரு வரலாறுகளுக்கு சொந்தமாக அமைந்து விடுகிறது, பல காதலர்களுக்கு பல உணர்வுகளுக்கு சொந்தமாக அமைந்து விடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட அருமையான எண்ணங்களை விதைத்து செல்லும் அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் இப்பொழுது அடுத்து உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், சுவாரஸ்யமாக சிறகடித்து பறக்கலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம்.
இனிமையான இசை கொண்ட பயணத்திலே உங்களை அன்போடு அரவணைக்க காத்திருக்கு பாடல்களோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே முதலாவது பாடல் நிச்சயமாக அனைவருடைய மனங்களில் நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடலாகத்தான் இணைந்து கொள்ள காத்திருக்கிறது. ஆகவேதான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அநேகமான பாடல்களுக்குள்ளே இந்த பாடல் ஒரு தனித்துவமான, நிச்சயமாக இந்த பாடலை கேட்கின்ற பொழுது இனம் புரியாத ஒரு உணர்வு மனதுக்குள்ளே ஊடறுத்து செல்லும் என்பது மறக்க முடியாதவை. அற்புதமான அந்த பாடலோடு தான் நாங்கள் அடுத்து இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், சுவாரஸ்யமாக பயணிக்கலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் இனிமையான பாடல்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திரைகளுக்கூடாக உங்களை வந்து சேர்ந்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் உங்கள் மனங்களிலே தொட்டு சென்றிருக்கும். ஆகவே இந்த நேரங்கள் மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான்
நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாளில் ஒவ்வொரு பாடல்களை பார்க்கின்ற போதும் ஏதோ ஒரு நினைவுகளை எங்களை மீட்டி பார்க்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் மனதுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய பாடல்களை நாங்களுமே கேட்டிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக அந்த பாடல்களை தந்திருந்தார்கள். நீங்களுமே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையில் இந்த இசையோடு நினைவுகள் இரண்டர கலப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும். நினைவோ ஒரு பறவை, விரிக்கும் அதன் சிறகை, கலக்கும் அது பறக்கும் பறக்கும் அது கலக்கும் தன் உறவை என்று சொல்லி அழகாக அந்த வரிகள் அமைந்திருக்கும். அதே போலதான் இந்த இசையும் நினைவுகளோடு இரண்டர கலந்து பறக்கின்ற ஒரு பறவையாகத்தான் மாறி உங்கள் மனங்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை அந்த இசை கடலிலே உங்களை நீந்த செய்த எங்கள் கலைஞர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவுபடுத்தி அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க ஆசைப்படுகிறோம். உண்மையில் லாரா மியூசிக்கல் பேண்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் கலைஞர்களாக, இசை கலைஞர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்த டேனியல் அமலராஜா, பேஸ் கிட்டார் வாசித்த அமல்ராஜ் டெரன்சோ, ரிதம் கிட்டாரோடு இணைந்து கொண்ட லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டமேடோடு வலம் வந்த வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்ட கலைஞர்களான கருணாகரன் சரண் மற்றும் டிகுகுமார் மதுமேனன் ஆகியோருக்கு எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நாளில் பாடகர்களாக எங்களுடைய பாடல்களை பாடி சந்தோஷப்படுத்திய ராசேந்திரம் நிருத்திகன் மற்றும் தனுஜன், சிவானந்த சர்மா, சிவநாதன், துஷாந்த் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அஜிந்திகா ராசநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்சிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிஷனா பாலச்சந்திரன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அற்புதமான இந்த இசை மழையோடு நனைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவர் ஞாபகப்படுத்தி நேர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு இணைந்து எங்களுடைய டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்படும் நாம் என்றும் அன்புடன் கேலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கேலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.